டிமார்ட்காக ஷாப்பிங் போயிருந்தோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. வியூஸ் நல்லா போகுது. டிமார்ட்காக இன்றைக்கி போர் அடிக்கி அப்படிங்கறக்காக டிமார்ட் போயிட்டு நானும் அக்காவும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அந்த டவல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியில் ரேட் அதிகம், இங்கே வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம் வாங்கிட்டு, சரி பிக் பாஸ் யாரெல்லாம் பார்ப்பீங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏங்க பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எனக்கு அப்படியே மென்டலாக இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. ஏங்க அவன் மேலே என்னங்க தப்பு? யார் பிக் பாஸ்குள்ளே வந்து கரெக்டாக இருந்தா? ஒரு சீசன்லையாவது ரொமான்டிக் இல்லாமல் இருந்துச்சா, இல்லை லவ் இல்லாமல் இருந்துச்சா? என்னங்க இல்லாமல் இருந்துச்சு? எல்லா பிக் பாஸ்லையும் ரொமான்டிக்கு, லவ் எல்லாம் தான் இருந்துச்சு. அவள் கேமாக தான் விளையாண்டா என்னை பொறுத்தவரைக்கும். அப்படி பார்க்க போனால் அவளோட கண்ணில் அந்த பால் வச்சு அடித்து அவ்வளோ தூரம் வீங்கிருச்சு. அப்போ அது தப்பாக தெரியலையா? அப்போ அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலை. அவள் கரெக்டாக அவள் கேமாக தானே விளையாண்டா. அவளை இப்போ தூண்டி விட்டது ஒரு டீமு, அதுக்கும் எதுவுமே கேட்கல. சரி ஓகே, அவள் அப்படியே அவள் வெளியில் போகையில் கூட சாண்ட்ரா காலில் விழுந்தா. சாண்ட்ரா வந்து அதை எப்படி தள்ளி விட்டா? அப்போ அவளோட மனசில் வஞ்சகம் இல்லையா? ஆனால் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ? அப்படி பார்க்க போனால் பிக் பாஸ் இவ்வளோ நாள் ஓடினது பார்வையும் கமருதின்னு வச்சு தான் ஓடிச்சு. பிக் பாஸ் நல்ல வியூஸ் ஆச்சு. ஏன் டெய்லி ப்ரொமோவில் கூட நீங்கள் அவங்கள தான் போட்டீங்க. அப்படி இல்லையா? சரி, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேயே அவங்க இவ்வளோ தூரம் தப்பாக இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் அப்போவுமே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் வெளியே அனுப்பியிருக்கலாமே. அப்போ ஏன் நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்க? இதெல்லாம் வந்து தப்பாகவே தெரியலையா? அப்போ இவ்வளோ நாள் அவங்கள வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள முக்கால்வாசி ப்ரொமோவில் அவங்க தான் 227 சம்திங் ப்ரொமோவில் அவங்கள தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வியூஸ் ரீச் ஆகணும், உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் வேணும், நல்லா யூஸ் பண்ணி தானே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பாரு வந்து எனக்கு அக்காவோ தங்கச்சியோ கமருதீன் வந்து எனக்கு ரிலேட்டிவோ எதுவுமே கிடையாது. மனசாட்சியோட உண்மைனா இதுதான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்